இன்றைக்கி மேங்கோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, நமக்கு நான் 2 மேங்கோ கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை 2 நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது ஆயில் ஊற்றி கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கோம். ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஓரளவு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க மேங்கோ போட்டுக்கலாம். உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம். ரைஸில் உப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes ஃப்ரை பண்ணிடுங்க. சால்ட் போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ரைஸில் உப்பு போட்டிருக்கனால கம்மியாகவே போட்டிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேங்கோ கொஞ்சம் வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப மேங்கோவை குழைய விட்டுறாங்க. இப்போ மேங்கோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ மேங்கோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பளம் இல்லைன்னா ஏதாவது கூட்டு வச்சு அது கூட சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள்